ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் குவாலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். குவாலிட்டியில் நம்ம மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணணும், குவாலிட்டியோட டைமென்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளஸ் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும். ஓகே, இப்போது நம்ம குவாலிட்டி அதை நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இதில் நம்ம பார்க்கக்கூடிய என்னென்ன லேர்னிங்ஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வாட் இஸ் குவாலிட்டி. குவாலிட்டி அப்படின்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட் ஒன் டெஃபினேஷன் ஆஃப் குவாலிட்டி. குவாலிட்டியோட டெஃபினேஷன் நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 டைமென்ஷன் ஆஃப் குவாலிட்டி. குவாலிட்டியில் இருக்கக்கூடிய டைமென்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பெனிஃபிட்ஸ். இதுதான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வாட் இஸ் குவாலிட்டி. குவாலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸ் அப்பான் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஃபிட் ஃபார் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை எக்ஸாக்டாக அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்கணும். அப்பியரன்ஸ் வைஸாக இருக்கலாம், அந்த ப்ராடக்டோட லைஃபு, அதனோட ஃபியூச்சர்ஸ், அதனோட டிசைன்ஸ், இது எல்லாமே பேஸ் பண்ணி கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு குவாலிட்டி. அதுதான் நம்ம குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். கஸ்டமர் வாங்கக்கூடிய ஒரு பொருளை அவங்க யூஸ் பண்ணுற அளவில் இருக்கணும். அப்படி யூஸ் பண்ண முடியல அப்படின்னா தட் இஸ் நாட் எ குவாலிட்டி. ஓகே, இப்போ குவாலிட்டி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். தரம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நிறைய இடத்துல நம்ம தரம்னு சொல்லுவோம். ஆனால் அதை அந்த பர்சன்ஸ் யார் கஸ்டமர் வாங்குறாங்களோ அதை அவங்க யூஸ் பண்ண முடியணும். அதுதான் குவாலிட்டி. ஓகே, இப்போ டெஃபினேஷன். குவாலிட்டிக்குன்னு ஒரு சில நம்மளோட குரூஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, குவாலிட்டி குரூஸ் ஒரு சில டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. அந்த டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் எ டிகிரி ஆஃப் எக்ஸலன்ஸ் or we can say that it is a conformance to specification. கஸ்டமர் ஒரு ஸ்பெக்கு கொடுத்துருப்பாங்க, எனக்கு இந்த டைமென்ஷன் எல்லாமே வேணும், அதை நம்ம கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம குவாலிட்டி அப்படின்னு மீன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபிட் ஃபார் பர்பஸ். என்ன பர்பஸ்க்காக அந்த ப்ராடக்ட் உருவாக்குறாங்களோ அந்த பர்பஸை ஓகே கரெக்டாக இருக்கு அப்படின்னா அது குவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிராஸ்பி என்ன சொல்லியிருக்காருன்னா, கன்ஃபார்மன்ஸ் டு ரெக்யர்மெண்ட்ஸ். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் கேட்டது தான் நாங்கள் கொடுத்தது, நீங்கள் கேட்டதுக்கு அகைன்ஸ்டாக நாங்கள் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் எ வேல்யூ ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது பெர்ஃபார்மன்ஸோட வேல்யூவை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இட் மீன்ஸ் ஃப்ரீடம் ஃப்ரம் டிஃபெக்ட்ஸ். டிஃபெக்ட்ஸே வராது, டிஃபெக்ட் ஃப்ரீ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மன்ஸ் டு ஸ்பெசிஃபிகேஷன். இதான் நம்ம சொல்லுவோம். அதே போல் பார்த்தீங்கன்னா, த குவாலிட்டி ஆஃப் எ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் is the fitness of the product or service meet intended use required by the customer. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது கஸ்டமருக்கு அது யூஸ் ஆகிற அளவில் இருக்கணும். அதை நம்ம குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். டூயிங் த ரைட் திங்ஸ் அட் த ரைட் டைம். சரியான வேலையை சரியான டைமில் பண்ணுறது குவாலிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன். கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை நம்ம பண்ணி கொடுக்கறது குவாலிட்டி. இதான் டெஃபினேஷன் ஆஃப் குவாலிட்டி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணலாம்னா 8 டைமென்ஷன். குவாலிட்டியில் எந்த மாதிரி டைமென்ஷன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பெர்ஃபார்மன்ஸ், நெக்ஸ்ட் ஒன் டியூரபிலிட்டி, ஃபியூச்சர், சர்வீசபிலிட்டி, ரிலையபிலிட்டி, அஸ்தட்டிக்ஸ், கன்ஃபார்மன்ஸ், பெர்சீவ்டு குவாலிட்டி. இதான் 8 டைமென்ஷன் ஆஃப் குவாலிட்டி. ஒவ்வொன்றை பற்றியுமே டீட்டெயிலாக நம்ம பேசலாம். ப்ளஸ் இப்போ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் பெர்ஃபார்மன்ஸ். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா என்ன? பெர்ஃபார்மன்ஸ் இஸ் எனிதிங் தட் வில் பெர்ஃபார்ம் அஸ் எக்ஸ்பெக்டட் பை த யூசர் அண்ட் ஸ்பெசிஃபைடு பை த மேனுஃபேக்சரர். அதாவது இப்போ நம்ம ஒரு காரை மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னா அந்த காரை ப்ராப்பராக கஸ்டமர் யூஸ் பண்ண முடியுது, நம்ம அந்த காரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா அதை நம்ம குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம குவாலிட்டியை பார்த்தி அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆங்கிள்லையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு கார் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அந்த கார் ப்ராப்பராக ஸ்பீடாக மூவ் ஆகுதா, பிரேக் எல்லாமே பார்த்தி அப்படின்னா ப்ராப்பராக அப்ளை ஆகுதா, இது எல்லாம் ஒரு வகையான நம்ம பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இப்போ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்களேன், இப் ப்ராடக்ட்ஸ் டூ நாட் டூ அஸ் பை எஸ் எக்ஸ்பெக்ட் யூசர் வில் பி டிசப்பாயிண்டட் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். அதாவது நம்ம ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வெறுப்பாயிடுவாங்க. வெறுப்பாயிட்டு அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது நீங்கள் குவாலிட்டி ஆங்கிளில் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பெர்ஃபார்மன்ஸு. செகண்ட் ஒன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபியூச்சர்ஸ். ஃபியூச்சர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். What additional benefits will be added to the product?
some features will be present in all things. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல் கார்ஸ் ஹவ் வீல்ஸ், ஸ்டீரிங் வீல், கியர்ஸ், விண்டோஸ் அண்ட் சீட்ஸ், பட் ஒன்லி சம் கார் ஹவ் அசிஸ்டட் பார்க்கிங் அண்ட் ப்ளூடூத். எல்லா கார்லேயுமே வந்து காமனான ஒரு சில விஷயம் இருக்கும், எல்லா பைக்லேயுமே காமனான ஒரு சில விஷயம் இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சில பைக்கில் மட்டும் அந்த ப்ளூடூத் வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஃபியூச்சர்ஸ். அது எக்ஸாக்டாக அது டிஃப்ரெண்ட்டாக அந்த இடத்த என்ன பண்ணுவோம்னா வியூ பண்ணி காமிக்கும். அப்போ கஸ்டமர் லைக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தி அப்படின்னா ரீலியபிலிட்டி. ரீலியபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஓகே, நம்ம ஒரு நம்பிக்கை அந்த இடத்த உருவாக்கணும். நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வந்து கஸ்டமருக்கு நீங்கள் கேட்ட ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து கொடுத்துட்டோம், அது மட்டும் இல்லாமல் ஒரு நம்பிக்கை அந்த இடத்த உருவாக்கணும். இப்போ ஆப்பிள் மொபைல்ஸ் இருக்கு, இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட் வந்து உருவாக்குறாங்க. அப்போ அந்த ரீலியபிலிட்டி இருக்கும். இந்த பிராண்டை வாங்கினா எந்த விதமான இஷ்யூ எதுவுமே இருக்காது, இவ்வளோ நாள் லைஃப் வரும் அப்படிங்கிறத அந்த இடத்த ஒரு ஷூரிட்டி நம்ம அவங்களுக்கு என்ன அவங்க நமக்கு என்ன பண்றாங்கன்னா கொடுக்குறாங்க. அப்போ so reliability is a major contributor to any brand or organization. இப்போ உங்களோட ப்ராடக்ட் வந்து ஒரு பிராண்டா ஆகணும் அப்படின்னா ரீலியபிலிட்டி நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். அப்ப ரீலியபிலிட்டி கொடுக்கணும் அப்படின்னா அந்த ப்ராடக்டோட ஸ்பெசிபிகேஷன்ல எந்த விதமான டீவியேட் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் ஒன் கன்ஃபார்மன்ஸ். கன்ஃபார்மன்ஸ்னா என்ன? ஜஸ்ட் இப்போ கஸ்டமர் கொடுத்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணணும். இந்த ஆங்கிளை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தி அப்படின்னா டியூரபிலிட்டி. அதாவது டியூரபிலிட்டி அப்படின்னா இப்போ எவ்வளோ லைஃப் வரும். இப்போ இந்த ப்ராடக்ட்டு இப்போ நம்ம சேம் ஒவ்வொரு மொபைல் வாங்குறோம் அப்படின்னா ஒரு சில ஆப்பிள் கம்பெனிஸ் வந்து லைஃப் வந்து ஒரு 5 years வருது அப்படின்னா, இதுவே ஓப்போ இருக்குது அப்படின்னா அது ஒரு 2 years வருது. அப்போ டியூரபிலிட்டி காஸ்ட் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது, ஃபியூச்சர் சேமாக தான் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் சேமாக தான் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த டியூரபிலிட்டியே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்போ டியூரபிலிட்டி ஆங்கிளில் நம்ம வந்து குவாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தி அப்படின்னா சர்வீசபிலிட்டி. ஓகே, இப்போ நான் சடனாக ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன், அது வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அல்லது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான சர்வீசபிலிட்டி அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கா, அதுவுமே ஒரு வகையான குவாலிட்டி தான். இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெஸ்பான்ஸ் பண்ணணும், சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும். அதுதான் நம்ம வந்து சர்வீசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தி அப்படின்னா அஸ்தட்டிக்ஸ். இந்த அஸ்தட்டிக்ஸ் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அது ஒரு கார் இருக்கு அப்படின்னா அந்த காரை நீங்க வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் எல்லாருமே வியூ பண்றது ஓ சரி வாவ் செம்மையா இருக்கே, சூப்பரா இருக்கே அப்படின்னு வந்து விரும்புவாங்க. அப்ப அது எல்லாமே அஸ்தட்டிக்ஸ் தான். இப்போ லம்போகினி எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா இதை பார்க்கும் போதே நமக்கு ஒரு ஃபீல் வரும். அந்த ஃபீல் எப்படின்னா அதனோட அவுட் சைட் லுக்கு தான். அதை நீங்க பாத்தீங்கன்னாவே நீங்க இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. அது ஒரு பிராண்ட் வேல்யூ பிளஸ் அதையும் தாண்டி அவங்க அந்த லுக் அந்த இடத்துல கிரியேட் பண்றாங்க. திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் குவாலிட்டி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தி அப்படின்னா பர்சீவ்டு குவாலிட்டி. இப்போ வந்து ரோல்ஸ் ராய்ஸ் தான் இருக்கு. இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா இட் இஸ் பர்செப்ஷன் ஆர் திங்கிங் அபவுட் தி பிராண்டு. அவங்க ஒரு பிராண்ட் அந்த இடத்த என்ன பண்ணுவாங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டே வராங்க, அதுல காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டாங்க. பிளஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னா ரொம்ப 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 குவாலிட்டியாக இருக்கும். அப்போ அவங்க எல்லா ஆங்கிள்லையுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சப்போர்ட்டாக இருக்கட்டும், அது அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தி அப்படின்னா ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும், பர்சீவ்டாக இருக்கும். இதான் வந்து பர்சீவ்டு குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன். இப்போ இதில் பர்சீவ்டு குவாலிட்டியில் இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பர்செப்ஷன் இஸ் ஏ ரியாலிட்டி அண்ட் ஹவு த கஸ்டமர் திங்க் அபவுட் த ஸ்பெசிபிக் ப்ராடக்ட். இட்ஸ் கால்டு பர்சீவ்டு குவாலிட்டி. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுங்க. இப்போ கஸ்டமர் எப்படி திங்க் பண்றாங்க அப்படிங்கிறதையுமே நம்ம அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணணும். அதான் வந்து பர்சீவ்டு குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ குவாலிட்டியோட பெனிஃபிட்ஸ் என்ன எக்ஸாக்டா நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷனை வந்து மீட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கெய்னிங் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ், அது இவ்வளோ ரெப்புடேஷன் அந்த இடத்த இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் சேல்ஸ் அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும். இதான் வந்து குவாலிட்டியோட பெனிஃபிட்ஸ். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே இப்போ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம அடுத்த பதில் மீட் பண்ணுவோம். பாய்.